ஆமாங்க, கைது செஞ்சாதாங்க அவங்க ஜாதிக்காரர்களோட என் தலைவனையே கைது செஞ்சுட்டாலும் கொஞ்சம் ஒரு கலவரம் வரும். அப்போ அன்புமணியை தலைவராக்கிடலாம். இல்லாட்டி போனால் அன்புமணி யார் சீர்ந்தரா? அந்த ஒட்டு கேட்கும் கருவியை வச்சாங்க. அது டெய்லி ரீசார்ஜ் பண்ணணும் தெரியுமில்ல? அது யார் ரீசார்ஜ் பண்ணுதுன்னு கேட்டாங்க. ஆக இவரே வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ணி ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதான் அர்த்தம் அதுக்கு. அது டெய்லி ரீசார்ஜ் பண்ண இல்லாட்டி அது ஒர்க்கை நின்று போயிடும். செல்போன் மாதிரி தான். அப்ப யார் ரீசார்ஜ் பண்ணதுங்கிற கேள்விக்கு இன்னைக்கு ஒரு பதில் இல்ல. லண்டன்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அது. அது வந்து அதிநவீன மண்டலத்திலிருந்தே வருதுங்க. ரீசார்ஜ் செய்ய முடியாத வந்து ஆட்டோமேட்டிக்கா இதா ஒரு சார்ஜ் ஆகிக்கிற இதா செல்ஃப் இதா கருவி தான் இருக்கு. இல்ல, அது நீண்ட நாட்களுக்கு வந்து உபயோகப்படக்கூடிய கருவி அது அப்படின்னு வருஷ கணக்க ஓடுமா? பல நாட்கள் ஓடும். எத்தனை வருஷங்க வரும் பேட்டரி? அப்பப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணி தானே ஆகணும். யார் பண்ணதுன்னு கேட்டாங்க, பதில் இல்லை. அதுதாங்க ஒரு போராட்டம். இதெல்லாம் இவரே இது பண்றாரு. அன்புமணி போனால் கலவரம் நடக்கும் ஐடியா கொடுக்குறாரு. எப்பா என் மகன் வர்றான், அப்போ வந்து கலவரம்லாம் பண்ணுங்க, அப்போ தான் போலீஸ் கவனிக்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம கட்சிக்கு ரிவைவ் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்குறாரு. தலைவருங்கிற முறையில் செய்கிறாரு. ஓஹோ, அதுதான் அதுக்கு ஐடியா.